अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى صدق الله العظيم. وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين الآن وقد عصيت قبل وكنت من المفسدين فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية وإن كثيرا من الناس لغافلون صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை என்ற ஒரு திட்டத்தை நமக்கு வகுத்து தந்து இந்த உலக வாழ்க்கையினுடைய இறுதியாக மரணம் என்றொன்றை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து பிறகு அந்த மரணத்தை இன்னொரு வாழ்க்கையினுடைய ஆரம்பமாக அல்லாஹ் ஆக்கி அந்த ஆரம்பத்திற்கு இறுதியே இல்லை, முடிவே இல்லை என்ற அமைப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கின்றான். அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் மனித வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படி நடத்தப்படுகின்றது, அந்த வாழ்க்கையை மனிதன் எப்படி வாழ்கின்றான், அந்த வாழ்க்கையில் மனிதன் எப்படி நடந்து கொள்கின்றான் என்பதை வைத்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய இறுதி முடிவை தீர்மானிக்கின்றான். இது அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை தன்னுடைய பொன்மொழிகள் மூலமாக, தங்களுடைய உபதேசங்கள் மூலமாக பல்வேறு இடங்களிலே நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகின்றார்கள். மனிதனுடைய உலக வாழ்க்கை அவன் நல்ல விதத்தில் இறையச்சம் உள்ள வாழ்க்கையாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையாக, தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இஹ்லாஸாக நிறைவேற்றக்கூடியவனாக அவன் வாழ்கின்றானா, அல்லது அவன் தன்னுடைய மனம் போன போக்கிலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்கின்றானா, அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்தால் கூட அதிலே மறுமை சிந்தனை இல்லாமல், மறுமையின் நோக்கம் இல்லாமல், அதிலும் தனக்கு உலகத்திலேயே ஏதாவது பலன் கிடைத்த வேண்டும் என்ற இஹ்லாஸ் இல்லாமல் மனிதன் வாழ்கின்றானா என்பதை பொறுத்துத்தான் அல்லாஹ் அவனுடைய முடிவை தீர்மானிக்கின்றான். இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை, நமக்கெல்லாம் ஒரு படிப்பினைக்குரிய உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், உலகத்திலே எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் அவர்களுக்கு சில எதிரிகளையும் அல்லாஹ் அமைத்துத்தான் உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். நபிமார்கள் நல்ல விஷயங்களை போதிக்கும் பொழுது அதை எதிர்க்கக்கூடிய சில எதிரிகளையும் அல்லாஹ் உருவாக்கி வைத்தான் உலகத்திலே. அந்த எதிரிகள் எதிர்க்கும் பொழுதெல்லாம் நபிமார்களுடைய தக்வா, நபிமார்களுடைய இறையச்சம், நபிமார்களுடைய தவக்குல் அதிகமானதை தவிர அந்த எதிர்ப்பை கண்டு நபிமார்களுடைய பணிகளிலோ, நபிமார்களுடைய உன்னதமான அந்த சேவைகளிலோ கொஞ்சமும் தொய்வோ அல்லது தளர்வோ ஏற்பட்டு விடவில்லை. அது எல்லா நபிமார்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான விதி. இது எந்த அளவுக்கு என்றால், இதைத்தான் அல்லாமா இக்பால் அவர்கள் அழகாக சொல்வார்கள், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியில எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு பங்கு இருந்ததோ,
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதமான தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியிலே எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு பங்கு இருந்ததோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியிலே அபூ ஜஹலுக்கும் அபூ லஹபுக்கும் பங்கு இருந்தது என்று சொன்னார்கள். எப்படி? அபூ ஜஹல் அபூ லஹப் போன்ற இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாத்தை எதிர்க்கத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உத்தம தோழர்களான சத்திய சஹாபாக்களுக்கும் ஈமானிலே மேலும் மேலும் அல்லாஹ் உத்வேகத்தை கொடுத்தான். மேலும் மேலும் தக்வாவிலே அல்லாஹ் வளர்ச்சியை கொடுத்தான், ஆழத்தை கொடுத்தான், அதிகத்தை கொடுத்தான். அதுதான் அல்லாமா இக்பால் அவர்கள் அழகா சொல்வார்கள், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியிலே எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு பங்கு இருந்ததோ அந்த அளவுக்கு அபூ ஜஹலுக்கும் அபூ லஹபுக்கும் பங்கு இருந்தது. என்ன பங்கு என்றால் சஹாபாக்களுடைய பங்கு பாசிட்டிவான பங்கு, அபூ ஜஹல் அபூ லஹபுடைய பங்கு நெகட்டிவான பங்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இவருடைய பங்கு பாசிட்டிவான பங்கு, நேரடியாக இஸ்லாத்தை ஆதரித்தார்கள், இஸ்லாத்திற்காக பாடுபட்டார்கள், இஸ்லாத்திற்காக சஹாபாக்கள் உயிரை கொடுத்தார்கள், தியாகம் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய கிருபையினால் இஸ்லாம் வளர்ந்தது. அபூ ஜஹல் அபூ லஹபுடைய பங்கு என்னவென்றால் நெகட்டிவான பங்கு, நெகட்டிவ் பார்ட்டிசிபேஷன், எதிர்மறையான பங்கு. அந்த எதிர்மறையான பங்கிலே அவன் ஈடுபடும் பொழுது, அவன் அதை எதிர்க்கும் பொழுது, எதிர்ப்பிலே தன்னுடைய வேகத்தையும் தன்னுடைய ஆழத்தையும் காட்டும் பொழுது அந்த எதிர்ப்பினுடைய விளைவு ரியாக்ஷன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்மறையான ரியாக்ஷனை காட்டினான். அவர்கள் எதிர்க்க அல்லாஹ் இஸ்லாத்தை வளர்த்தான். அருமை சகோதரர்களே, இப்படி எல்லா நபிமாருடைய விஷயத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொதுவான விதியை வைத்து எதிர்ப்பு வைத்திருந்தாலும் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் ஒரு எதிர்ப்புகளிலே ஒரு வித்தியாசமான எதிர்ப்பை மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சந்திக்க வைத்தான். மற்ற நபிமார்கள் எல்லாம் அந்த நபியைத்தான் எதிர்த்தார்கள். மற்ற நபிமார்கள் நபியினுடைய பணியை எதிர்த்தார்கள், நபிமாருடைய அந்த சேவையை எதிர்த்தார்கள், அவர்களுடைய உன்னதமான அந்த அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய தீனுடைய வேலையை எதிர்த்தார்கள். ஆனால் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்த்த எதிரி, அவர்கள் சந்தித்த எதிரி எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த எதிரி, அவன் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்ப்பது மட்டுமல்லாமல் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பி அவர்களுடைய சொல்லை கேட்டு இஸ்லாத்தை ஏற்ற பனி இஸ்ராயல்களை, அதாவது அந்த நேரத்திய முஸ்லிம்கள் அவர்களை எதிர்ப்பது ஒரு பக்கம் இருக்க, தன்னைத்தானே அல்லாஹ் என்று வாதிட ஆரம்பித்தான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய பெரிய ரப்பு. அதாவது மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல ஓர் இறையை சொன்னார் என்றால், ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னார் என்றால், இல்லை இல்லை சிலைகளை வணங்குங்கள், சிலைகள் தான் நமக்கு பாதுகாப்பு தருகின்றன என்று சொல்லவில்லை. மற்ற எதிரிகள் எல்லாம் அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் இந்த ஃபிரௌன் மட்டும் எப்படி சொன்னான் என்றால், மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கும் எந்த பவரும் கிடையாது, அல்லது நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளுக்கும் எந்த பவரும் கிடையாது, இவை எல்லாவற்றுக்கும் மேலான பெரிய இறைவன் ஆன ரப்புக்குமுல் ஆலா, பெரிய இறைவன் நான் தான், ஆகவே என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று அவன் வாதிட்டான். இந்த சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறும் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்திய இறுதி முடிவும் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த ஃபிரௌனுக்கு தன்னை அல்லாஹ், அதிலும் பெரிய அல்லாஹ் ஆனா ரப்புக்குமுல் ஆலா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் இருக்காரு, அவரும் ஒரு அல்லாஹ் தான், ஃபிரௌனுடைய கொள்கை. ஆனால் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் எனக்கு கீழ் உள்ள அல்லாஹ் தான், அவருக்கு மேல் நான் தான் அல்லாஹ். மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய ரப்புக்கு மேல் உள்ள ரப்பு நான் தான். ஆக மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பு இல்லை என்பதாக அல்ல, அவர் எனக்கு கீழே உள்ள இரண்டாம் கட்ட ரப்பு, அது அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக முதற்கட்ட ரப்பு நான் தான் என்று அந்த ஃபிரௌன் வாதிட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிவை கொடுத்தான் அவனுக்கு. அழிவை எப்படி கொடுத்தான்? அந்த கடல்களை மூட வைத்து அவன் அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட பொழுது அந்த நேரத்திலே அவன் ஒரு வார்த்தையை சொல்கின்றான். ஃபிரௌன் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான், பல இடங்களிலே. அருமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே இந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்து நாம் அதனுடைய மொழிபெயர்ப்பை படித்து நாம் உணரும் பொழுதுதான் அதிலிருந்து படிப்பினை பெற முடியும். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்கிறான் பாருங்கள். அந்த தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்ட பொழுது அந்த ஃபிரௌன் சொல்கின்றான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். அந்த ஃபிரௌன் சொல்கின்றான் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்ட நேரத்திலே, நான் ஈமான் கொண்டு விட்டேன், நானும் ஈமான் கொண்டு விட்டேன், அவன் உயிர் போக போகின்றது, சக்கராத் நேரம். அந்த நேரத்தில் சொல்றது ஆமன்து, நானும் ஈமான் கொண்டேன். எப்படி தெரியுமா? அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். பனு இஸ்ராயீல் யாரே ஒருவரை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டார்களே அவரைத்தான்
அவர்தான் ரப்பு என்று நானும் ஈமான் கொள்கிறேன். அந்த நேரத்தில் கூட அவன் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்கு அவனுடைய கர்வம் தடுத்து விடுகின்றது. அவனுடைய ஆணவம், தான் என்ற அகம்பாவம். அந்த நேரத்தில் சொல்கின்றான், ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயேல், பனு இஸ்ராயேல் யாரை ஈமான் கொண்டார்களோ அவரை நானும் ஈமான் கொள்கிறேன் என்று அவன் சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலளிக்கின்றான், ஆல் இந்த நேரத்தில் தான் அந்த அறிவு வந்ததா உனக்கு? இப்பொழுதுதான் அறிவு வந்ததா? இப்பொழுதுதான் இந்த எண்ணம் வந்ததா என்று சொல்லிவிட்டு, ஃபக்கத் அஸைத கபல், இப்பொழுது வரை சற்று முன்பு வரை நீ நிராகரித்துக் கொண்டுதானே இருந்தாய், சற்று முன்பு வரை நீ நிராகரித்துக் கொண்டுதானே இருந்தாய், அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை சொல்லிக் கொண்டுதானே இருந்தாய், உன்னைத்தானே ரப் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய், ஆன் இப்பொழுதுதான் உனக்கு அறிவு வந்ததா என்று சொல்லிவிட்டு, வகுந்த மினல் முஃப்ஸிதீன், நீ குழப்பவாதிகளுக்கெல்லாம் அட்டுழியக்காரர்களுக்கெல்லாம் பெரிய தலைவனாக அல்லவா இருந்தாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அந்த வாக்குமூலத்தை நிராகரித்து விடுகின்றான். இதே விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்தில் சொல்லும்போது, சூரத் பனு இஸ்ராயீல் என்கிற சூராவிலே அல்லாஹ் சொல்லும்போது சொல்கின்றான், அவன் நான் ஈமான் கொண்டேன் என்ற வார்த்தையை கேட்டு அல்லாஹ் சொல்கின்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது ஏதோ பாவம், அந்த நேரத்தில் அவன் உளரக்கூடிய சில உளறல்கள். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் உளரக்கூடிய உளறல் இது, இந்த உளறலுக்கு அல்லாஹ்விடத்தில் இந்த மதிப்பும் இல்லை என்று ரப்பல் ஆலமீன் அவன் கொண்ட ஈமானை நிராகரித்து விடுகின்றான். அவனுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருப்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு ஒரு நல்ல முடிவை, நல்ல இறுதி முடிவை அல்லாஹ் வழங்கவில்லை. சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே, சூரத்துல் ஹூதிலே வருகின்ற சம்பவம், அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நான் மற்ற இஸ்லாத்தின் எதிரிகள், மற்ற நபிமார்களுடைய எதிரிகளுக்கு எல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு அம்சத்தை உனக்கு தரப்போகின்றேன். ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், சிறப்பு அம்சத்தை உனக்கு தரப்போகின்றேன். என்ன தெரியுமா? ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக், இன்றைய தினம் உன்னுடைய உடலை செத்துப்போனவனுடைய உடலை நாம் பாதுகாத்து வைப்போம். லிமன் கல்ஃபக ஆயத்தன், உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பினையாக. இன்றைய தினம் உன்னுடைய உடலை நாம் பாதுகாத்து வைப்போம். எதற்காக? தன்னைத்தானே ரப்பு என்று சொல்லி ஆட்டம் போட்டு ஆணவம் பிடித்து அலைந்தானே, அந்த ஆணவக்காரனுடைய முடிவு என்ன ஆயிற்று என்று இந்த உலகம் பார்க்க வேண்டும், இந்த உலகம் பழக வேண்டும், படிப்பினை பெற வேண்டும், பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக ஆயத்தன் லிமன் கல்ஃபக ஆயத்தன் லிதகுன லிமன் கல்ஃபக ஆயத்தன், இன்றைய தினம் உன்னுடைய உடலை நான் பாதுகாத்து வைப்போம். எதற்காக? பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினை தருவதற்காக. ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான் அடுத்த வார்த்தை, ஏனென்றால் வஇன்ன கஸீரம் மினன் நாஸி லகாஃபிலூன், பெரும்பாலான மக்கள் எவ்வளவுதான் நம்முடைய அத்தாட்சிகளை சொன்னாலும், வஇன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஏனென்றால் பெரும்பாலான மக்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு அத்தாட்சிகளையும் போதனைகளையும் சொல்லப்பட்டாலும் நம்முடைய அத்தாட்சிகள் விஷயத்தில் அவர்கள் பாராமுகமாக இருக்கின்றார்கள். ஆகவே உன்னுடைய உடலை நான் கியாமத் நாள் வரையில் பாதுகாத்து உனக்கு பின்னால் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினையாக இதை எடுத்து வைப்பேன், அத்தாட்சியாக எடுத்து வைப்பேன் என்று ரப்பல் ஆலமீன் சொன்னான். அதே போன்ற சகோதரர்களே, இன்று வரை ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று வரை மிஸ்ருடைய கைரோ யூனிவர்சிட்டியிலே, கைரோவுடைய அந்த மியூசியத்திலே இன்று வரை ஃபிரௌனுடைய உடல் பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்? பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வாக்களித்து விட்டான். வேற எந்த உடலுக்கும் இது சிறப்பு கிடைக்காது, வேற எந்த உடலுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாது. இது சிறப்பு என்று சொல்வதை விட அல்லாஹ்வுடைய அதாப் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் வாக்களித்து விட்டான், உன்னுடைய உடலை நான் கியாமத் நாள் வரையில் பாதுகாத்து பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சியாக எடுத்து வைப்பேன் என்று அல்லாஹ் வாக்களித்தான். அந்த வாக்கின்படி ரப்பல் ஆலமீன் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். எதற்கு சொல்கிறேன் சகோதரர்களே? அந்த ஃபிரௌனுடைய இறுதி முடிவு நல்லதாக இல்லை. அவனுக்கு ஏற்பட்ட இறுதி விளைவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லதாக அமைத்தரவில்லை. ஏன்? அவன் உலக வாழ்க்கையிலே வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இல்லை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக இல்லை. எப்பொழுது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக உலகத்தில் வாழவில்லையோ, அல்லாஹ் அவனுடைய முடிவையும் அவனுக்கு பிடித்தமான முடிவாக அமைத்தர மாட்டான். அதான் ஒரு வசனத்தில் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும்போது சொன்னான், நபியே உம்முடைய குடும்பத்தாரை தொழும்படி கட்டளையிடுங்கள். சொல்ல சின்ன அறிவிப்பு இடையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஜும்மா தொழுகைக்காக வரும் பொழுது எல்லோரையும் தாண்டி கொண்டு வருபவர் நரகத்தின் நெருப்பை தாண்டுகிறார் என்று. ஆகவே தயவு செய்து பின்னால் வரக்கூடிய சகோதரர்கள் எங்கே இடம் கிடைக்கிறது அங்கேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள், தொழுகைக்கு வேண்டால் முன்னால் வந்து கொள்ளலாம்.
எல்லாரையும் தாண்டிக்கிட்டு வர்றது அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி முன்னாடி வரணும் ஆசைப்படுறவங்க முன்கூட்டி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, நேரம் முன்னாடியே வந்துருங்க, முன்கூட்டி உட்காருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கின்றார்கள், அவ்வாறு தாண்டி வருவது நரக நெருப்பை தாண்டுவது என்று. ஆகவே இதை கவனத்தில் கொண்டு கொள்ளுங்கள். அந்த ஃபிரௌனுக்கு ஏற்பட்ட அந்த இறுதி முடிவு அருமை சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல முடிவாக அமைத்து தரவில்லை. ஏன்? உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அல்லாஹ் நல்ல முடிவை அமைத்து தருவான். ஒரு தீய வாழ்க்கை வாழும் பொழுது அவனுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்க முடியாது, அல்லாஹ் அமைத்து தர மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சம்பவம் நடக்கின்றது. உபய் இப்னு ஹலஃப் என்பவன், இந்த உபய் இப்னு ஹலஃப் என்பவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போகும் இடங்கள் வரமிடமெல்லாம் மக்காவிலே கடுமையான தொந்தரவு கொடுக்கின்றான், அவர்களை கேவலப்படுத்துகின்றான், இழிவுபடுத்துகின்றான். ஒரு நேரத்தில் மக்காவிலே அவ்வளவு கண்ணியமாக கருதப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான மனிதராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு சபையிலே பேசுகின்றான். எப்படி பேசுகின்றான்? முகம்மதே, நான் ஒரு ஒட்டகம் வளர்க்கின்றேன். அந்த ஒட்டகம் எதற்காக தெரியுமா? அந்த ஒட்டகத்தை தீனி போட்டு நல்ல உரம் ஏற்றி அதை வளர்த்து வருகின்றேன். அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி வந்தே நான் உம்மை கொல்லுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தும் விதமாக பேசுகின்றான். பல நேரங்களில் அவனுடைய இழிவையும் அவனுடைய அந்த எதிர்ப்பையும் பொறுமையாக காத்து வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொறுமைக்கும் எல்லை உண்டு என்ற அடிப்படையில் அந்த நேரத்தில் பதில் அளிக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அக்துலுக அன, அல்லாஹ் நாடினால் உன்னை நானே கொலை செய்வேன் என்ற வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நான் ஒரு ஒட்டகம் வளர்த்து வருகிறேன், அந்த ஒட்டகத்தை நல்ல தீனி போட்டு நல்ல உரமேற்றி வளர்த்து வருகின்றேன், அதன் மீது ஏறி வந்துதான் உன்னை கொல்வேன் என்று சொன்ன வார்த்தைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பதில் அளித்தார்கள். ஏனென்றால் எல்லா நேரங்களிலும் பொறுமையாக இருக்கும்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ்வும் சொல்லவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லித் தரவில்லை. ஒரு அளவுக்கு தான் பொறுமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளித்தார்கள், இன்ஷா அல்லாஹ் அக்துலுக அன, நானே உன்னை கொல்லுவேன் என்று சொன்னார்கள். பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு பத்ர் போர் நடக்கின்றது. பத்ர் போரிலே பலவிதமான போர் வேகமான ஆயுதங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எய்த அம்பு ஒன்று இந்த உபய் இப்னு ஹலஃப் மீது லேசாக பட்டு சின்ன கீறல் ஏற்பட்டு விடுகின்றது. லேசான சின்ன காயம். அலறுகின்றான், துடிக்கின்றான், பத்ர் போர்க்களத்திலே கடந்து உருளுகின்றான். மக்கத்து குறைஷிகள் எல்லாம் பார்த்து அவனை ஏளனம் செய்கிறார்கள். என்னப்பா சின்ன கையில ஏற்பட்ட சின்ன ஒரு கீறல், ஒரு பிளேடு கீறல் மாதிரி இருக்குது, இந்த கீறலுக்கா இப்படி துடிக்கின்றாய்? சாதாரண சின்ன கீரை தான்ப்பா, கொஞ்சம் ஏதாவது மருந்து கட்ட நின்ற போது இதுக்கு போய் இப்படி கடந்து துடிக்கிற, உயிர் போற மாதிரி கத்துற என்று கேட்டார்கள். அதற்கு உபய் இப்னு ஹலஃப் சொன்னான், இது யாரால் ஏற்பட்ட கீறல் தெரியுமா? இது யாரால் ஏற்பட்ட கீறல் தெரியுமா? முகம்மதால் ஏற்பட்ட கீறல். அவர் என்னை 5 ஆண்டுகளுக்கு முன்பாக, அவன் அந்த வருடத்தை ஞாபகம் சொல்கின்றான், குறிப்பிட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் நான் அதை திட்டும் பொழுது நானே உன்னை கொல்லுவேன் என்ற வார்த்தையை சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது அதற்கு பதிலாக அவர் இப்பொழுது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு, நானே உன்னை கொல்லுவேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு என் மீது எச்சில் துப்பி இருந்தால் கூட நான் செத்து போயிருப்பேன். உபய் இப்னு ஹலஃப் சொன்னான். அந்த காயத்திலேயே அவனை துடிதுடிக்க வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை சாகடித்தான். எதற்கு சொல்கின்றார் சகோதரர்களே? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவனுக்கு கெட்ட முடிவு என்று வாக்கை அல்லாஹ் ஏற்படுத்தினான், கெட்ட முடிவை கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது எச்சில் துப்பி இருந்தால் கூட நான் செத்து போயிருப்பேன் எல்லாம் அவர் சொல்லிவிட்டார். இன்ஷா அல்லாஹ் அக்துலுக அன, நானே உன்னை கொல்லுவேன் என்று சொல்லிவிட்டார். அதனால் அவர் எச்சில் துப்பி இருந்தால் கூட நான் செத்து போயிருப்பேன். ஆக இறுதி முடிவு என்பது சகோதரர்களே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முக்கியமாக கவனிக்கின்றான். அதைத்தான் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை சொல்கின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே உங்களுடைய குடும்பத்தாரை தொழும்படி கட்டளையிடுங்கள். லா நஸ்அலுக வஸ்தபிர் அலைஹா, நீரும் அதிலே நிரந்தரமாக இருந்து வாருங்கள். ஏதோ ஜும்மா தொழுதோம், பெருநா தொழுதோம், அல்ல விட்டு விட்டு தொழுதோம், அல்ல ஃபஜ்ர் தொழுவுல இஷா தொழுதோம், இஷா தொழுவுல மக்ரிப் தொழுதோம், மக்ரிப் தொழுவுல அஸர் தொழுதோம், இப்படி இல்லாமல் வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அந்த தொழுகையிலே நிரந்தரமாக ஒழுங்காக முறையாக தொழுது வாருங்கள் என்று சொல்லிவிட்டு, லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்சுகுக், உங்களிடத்தில் நாம் இரணத்தை கேட்கவில்லை, நாம் தான் உமக்கு இரணம் அளிக்கின்றோம் சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றார். அதுதான் நீங்க கவனிக்கத்தக்கது, வல் ஆகிபத்து லித்தக்வா. ஏன் உங்களை தொலை சொல்கின்றேன், ஏன் உங்களை நான் தொழுகையில் நிரந்தரமாக இருங்கள், உறுதியாக இருங்கள், முறையாக தொழுவார்கள் என்று சொல்கிறேன் என்றால், வல் ஆகிபத்து லித்தக்வா, நீங்கள் உலக வாழ்க்கையில எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம்,
எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்க நல்லவரா இருக்கலாம், கெட்டவரா இருக்கலாம், அதாவது வெளியில ஒரு கோலத்தில் இருக்கலாம், உள்ள ஒரு கோலத்தில் இருக்கலாம், வெளியில ஒரு முறையில் இருக்கலாம், உள்ள ஒரு முறையில இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம். ஆனால் வல் ஆகிபத்து இறுதி நல்ல முடிவு என்பது ரப்பல் ஆலமீன் தக்வா, தக்வாவுக்கு மட்டும் தான் கொடுப்பான், இறையச்சத்துக்கு மட்டும் தான் கொடுப்பான். அங்கே நாம் போடக்கூடிய வேஷத்திற்கோ, நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கோ, நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கோ, நாம் செய்யக்கூடிய துர்காரியங்களுக்கோ அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அமாலிக்கும். உங்களுடைய வெளித்தோற்றத்தையோ அல்லது உங்களுடைய வெளிரங்கமா என்ன செய்கிறீர்களோ இதையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், மாறாக உங்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்ப்பான். தக்வா என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. எந்த அளவுக்கு நாம் இறையச்சத்தோடு இருக்கிறோம், தக்வாவோடு இருக்கிறோம் என்ற அந்த தக்வாவுக்கு ஏற்றவாறு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல முடிவை கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இப்போதைய காலகட்டத்தில் நாம் இன்னொரு விஷயத்தை இங்கு கவனிக்க வேண்டும். ஏதோ ஒரு ஃபிரௌன் என்பவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மோசமான முடிவை கொடுத்தான். இது நம்முடைய கண்ணுக்கு தெரியாத காலத்திலே, நாம் அறியாத காலத்தில் நடந்த செய்தி சம்பவம். ஆனால் அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே, ஃபிரௌனுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் எத்தனை சம்பவம் நடந்தது. அதற்கு ஒரு உதாரணம் பார்த்தோம், உபய் இப்னு கலஃபுடைய சம்பவம். அவனுக்கு ரப்பல் ஆலமீன் நல்ல முடிவை கொடுக்கவில்லை. அதே போன்று பத்ர் போரிலே 70க்கும் மேற்பட்ட மக்கத்து குறைஷிகள், பெரும் பெரும் தலைவர்கள், உத்பா, ஷைபா, உபய் இப்னு கலஃப், உமையத் இப்னு கலஃப் போன்ற பெரும் பெரும் மக்கத்து குறைஷிகள், அவர்களுக்கெல்லாம் ரப்பல் ஆலமீன் நல்ல முடிவை கொடுக்கவில்லை. அங்கே பத்ர் காலத்திலே வெட்டப்பட்டு ஒரு கிணற்றிலே போட்டு மூடப்பட்டார்கள். அதற்கு பிறகு உள்ள வரலாறுகளையும் பார்ப்போமேனால், அருமை சகோதரர்களே, அநியாயக்காரர்களுக்கோ ஆணவக்காரர்களுக்கோ ரப்பல் ஆலமீன் நல்ல முடிவு கொடுத்ததாக வரலாறு கிடையாது. இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆக்கியதாக ரப்பல் ஆலமீன் எங்கேயுமே சரித்திரம் வைக்கவில்லை. எல்லோருக்கும் மோசமான முடிவைத்தான். உலக வரலாற்றில் ஒரு கொடுங்கோலன் என்று சொல்வதாக இருந்தால் ஹிட்லரை எடுத்துக்கொள்ளலாம். மிகப்பெரிய கொடுங்கோலன், அப்பாவி மக்களை கொல்வதற்கு கொஞ்சமும் அஞ்சாதவன். அவனால் கொல்லப்பட்டது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய யூத சமுதாயம் என்றாலும் கூட அப்பாவி மக்களை கூட கொலை செய்தான். அதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூத சமுதாயம் தான் கொல்லப்பட்டது இஸ்ரேலால், ஹிட்லரால். ஆனால் அந்த யூத சமுதாயம் கூட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதனால் இஸ்லாம் அதை வரையறுப்பதில்லை, அங்கீகரிப்பதில்லை. அந்த ஹிட்லருக்கு ரப்பல் ஆலமீன் கொடுத்த இறுதி முடிவு என்னவென்றால் சகோதரர்களே, அவ்வளவு பேர் கொடுங்கோலனாக, அவ்வளவு பேர் சர்வாதிகாரியாக, ஆணவக்காரனாக திகழ்ந்தவன் கடைசியிலே மீன் கேஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதுகின்றான் ஹிட்லர். மீன் கேஃப் என்பது அவனுடைய சுயசரிதை நூல். அவனுடைய வரலாற்றை அவனே எழுதுகின்றான். அந்த வரலாற்றை எழுதி முடித்த போது அந்த கடைசியிலே குறிப்பிடுகின்ற அந்த வரலாற்று புத்தகத்தினுடைய கடைசியிலே, இவ்வளவு கொடுங்கோல்களையும் இவ்வளவு அநியாயத்தையும் இவ்வளவு மக்களையும் நான் சாகடித்த நான் இப்பொழுது ராணுவ விசாரணைக்கு நான் உட்படுத்தப்பட்டுள்ளேன். என் மீது ராணுவ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துவிட்ட பிறகு இனிமேல் நான் ராணுவ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அங்கே நான் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு அதற்கு பிறகு நான் சாகடிக்கப்படுவதை விரும்பவில்லை. ஆகவே இத்தோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு அந்த மீன் கேஃப் என்ற புத்தகத்திலே இவன் தற்கொலை செய்து கொள்கின்றான் ஹிட்லர். எப்படி? அதாவது அவனுடைய இறுதி காலத்தில் அவனுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு கை நடுக்கம் ஏற்படுகின்றது. முதலில் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கின்றான். பிறகு யோசிக்கின்றான், எங்கே துப்பாக்கியால் சுடும் பொழுது கை நடுக்கம் ஏற்பட்டு அதனால் அந்த குண்டு முறையாக பாயாமல் வேறெங்கா பாய்ந்து அல்லது படாத இடத்திலே பட்டு நான் குற்றுயிரும் குளியரங்களாக கிடந்து கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக சயனைட் குப்பியை வாயிலை வைத்து கடித்து விட்டு அடுத்த நிமிடமே துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கின்றான். ஏதாவது கண்டிப்பா செத்தரணும் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு ஒரு கொடுங்கோலனாக அப்படி உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய அளவில் ஜெர்மனியினுடைய சர்வாதிகாரியாக திகழ்ந்தவன். உலகத்திலே பிரிட்டிஷ் எம்பையரை பற்றி சொல்வார்கள், அதாவது உலகத்திலே எங்கேயுமே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலே சூரியனே மறைவதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரிட்டிஷ் ஆதிக்கம் எல்லா இடங்களிலும் வியாபித்திருந்த காலகட்டத்தில் அந்த பிரிட்டிஷ் பேராதிக்கத்திற்கு மிக பெரும் சவாலாக, மிக பெரும் தலைவலியாக திகழ்ந்தவன் ஹிட்லர். அந்த ஹிட்லருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த இறுதி முடிவு எப்படி என்றால் கேவலமான அசிங்கமான தற்கொலை முடிவு. இது உலக வரலாற்றை நாம் ஃபிரௌன் என்பது நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடந்தது, அல்லாஹ் சொல்லித்தான் நமக்கு தெரியும். ஹிட்லர் என்பது இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நாம் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அதைவிட சமீபத்திய சம்பவம் சொல்வதாக இருந்தால், ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்கு எதிராக திகழ்ந்தவர்கள் யாருக்கும் ரப்பல் ஆலமீன் இறுதி முடிவு நல்ல முடிவு கொடுக்கவில்லை. நல்ல முடிவு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்களுக்கும் தக்வாவோடு வாழக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைப்படி வாழக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் ரப்பல் ஆலமீன் இறுதி முடிவு கொடுக்கிறார் என்பதற்கு ஆயிரக்கணக்கான சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய முன்னால் உள்ள சரித்திரங்களும் எடுக்கலாம். அதற்கு சமீபத்திய உதாரணத்தை நாம் எடுப்பதாக இருந்தால்,
1982 சுமார் 30 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஒரு போர் நடக்கின்றது. போர் என்றால் இஸ்ரேல் அநியாயமாக லெபனான் மீது தாக்குதல் நடத்துகின்றது. அந்த தாக்குதலிலே இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேலில் யூதர்கள் லெபனானில் முஸ்லிம்களை அநியாயமாக சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பலஸ்தீனில் உள்ள முஸ்லிம்கள் இஸ்ரேலிலே அடைக்கலம் தேடி அகதிகளாக வந்திருக்கிறார்கள். பலஸ்தீன் முஸ்லிம்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக ஆக்கப்பட்டு 2 அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரலாறு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கலாம். அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஷாப்ரா, ஷத்தீலா என்று சொல்லக்கூடிய 2 அகதிகள் முகாம்கள். அந்த 2 அகதிகள் முகாம்களிலே முஸ்லிம்கள் எந்த விதமான ஒரு அடைக்கலம் இல்லாமல், எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல், சாப்பாட்டுக்கும் தண்ணீருக்கு கூட, உணவுக்கு உறைவிடத்திற்கு கூட வழி இல்லாமல் ஏதோ உயிர் பிழைத்தால் போதும் என்று அந்த ஒதுங்குமிடத்திலிருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். ஷாப்ரா, சத்தீலா என்று சொல்லக்கூடிய 2 அடைக்கல ஸ்தலங்கள். அங்கே தங்கியிருந்த முஸ்லிம்கள் சுமார் 4000 பேர். 2 அகதிகள் முகாமில் தங்கியிருந்த முஸ்லிம்கள் சுமார் 4000 பேர். அந்த முஸ்லிம்களுடைய, அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிற 1982 லெபனான் அப்பொழுது இஸ்ரேலை தாக்குதல் நடத்துகிறது, இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் லெபனான் முஸ்லிம் நாடு என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய நாட்டிலே அடைக்கலமாக இருக்கக்கூடிய அகதிகளாக ஆக்கப்பட்டுள்ள முஸ்லிம்களை கொல்வதற்காக ஒரு அநியாயக்காரன் தீர்மானித்து, ஏரியல் ஷரோன் என்பவன், அன்றைய நேரத்தில் அவன் சாதாரண ஒரு ராணுவ வீரன். அந்த ஏரியல் ஷரோன் அவனுடைய தலைமையிலே 4-5 புக்லைன் இயந்திரங்கள், புல்டோசர் இயந்திரங்கள் போய் அந்த 4000 முஸ்லிம்கள் தங்கியிருந்த அந்த ஷாப்ரா, ஷத்தீலா என்று சொல்லக்கூடிய 2 அகதிகள் முகாம்களையும் அப்படியே இடித்து தள்ளி மண்ணோடு மண்ணாக மூடி மறைத்து, எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற கணக்கே உலகத்துக்கு தெரிந்து விடக் கூடாது என்ற அளவுக்கு மண்ணோடு மண்ணாக மூடி மறைத்து விட்டார்கள். சுமார் 4000 முஸ்லிம்கள், ஒரு பச்சிலம் குழந்தை கூட அதில் உயிர் தப்பவில்லை. உடனே உலகமே கொந்தளித்த பொழுது அப்போது இஸ்ரேலிய அரசாங்கம் என்ன சொன்னது என்றால், இல்லை, அந்த ராணுவ வீரனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, மனநலம் பாதிக்கப்பட்டவன், அதனால மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியம் பிடித்து இப்படி செய்து விட்டான் என்று ஒரு அறிக்கையை சொல்லி அதோட பிரச்சனை தீர்த்து விட்டது. ஆனால் அடுத்த ஆண்டே அந்த பைத்தியக்கார ராணுவ வீரன் ஏரியல் ஷரோன் ராணுவ அமைச்சராக பொறுப்பேற்றான். அடுத்த ஆண்டே ராணுவ அமைச்சராக பொறுப்பேற்றான். பிறகு பலமான எதிர்ப்பு ஏற்பட்டவுடன், அது நீண்ட வரலாறு, பிறகு அந்த ஏரியல் ஷரோன் இஸ்ரேலுடைய பிரதமராக பொறுப்பேற்கின்றான். அவன் இஸ்ரேலுடைய பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு இஸ்ரேலிலே கொல்லப்பட்ட, பலஸ்தீனிலே கொல்லப்பட்ட முஸ்லிம்களுடைய எண்ணிக்கைக்கு அளவு கிடையாது. சாதாரண ஒரு ராணுவ வீரராக இருந்த பொழுது இறந்தவர்கள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கை கூட உலகுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்ற அளவுக்கு புல்டோசரை வைத்து அந்த அகதிகள் முகாமை தரைமட்டமாக்கி அந்த ஜனாசாக்களை எல்லாம் மண்ணோடு மண்ணாக போட்டு விரவி விட்டு எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற உண்மை கூட உலகத்திற்கு தெரிந்துவிடக் கூடாது என்று மறைப்பதற்கு சூழ்ச்சி செய்த ஒரு ராணுவ வீரன், அவன் கையிலே பிரதமர் பதவி வந்த பிறகு அவன் எத்தனை லட்சம் மக்களை கொண்டிருப்பான் நாம் சொல்ல தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை லட்சம் மக்களை கொலை செய்தான் இந்த ஏரியல் ஷரோன். 2ஆம் ஹிட்லர் என்று உலக நாடுகள் அவனை வர்ணித்தன. இவனுடைய 2ஆம் ஹிட்லர், அவ்வளவு பெரிய கொடுங்கோலன் என்று உலகம் வர்ணித்தது. அந்த ஏரியல் ஷரோன் என்ன ஆனான்? கடந்த 4-5 ஆண்டுகளாக அவனை பற்றி பேச்சே கிடையாது மீடியாக்களிலே. செத்து விட்டானா? இல்லை, உயிரோடு இருக்கிறான். உயிரோடு இருக்கிறான் என்ன ஆயிற்று? இல்லை, செத்து விட்டான். இதுதான் பதில். 4 ஆண்டுகளாக கோமாவில கிடந்து உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் மிகப்பெரிய கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவிலே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்திருக்கிறான் என்றால், ஒரே நேரத்தில் செத்தால் இவன் நேரடியாக போய் நரகத்துக்கு சேர்ந்து விடுவான். ஆகவே உலகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக செத்த அந்த வேதனை அனுபவிக்க வேண்டும். அந்த வேதனை உலகத்தில் மற்ற கொடுங்கோலர்கள், இஸ்லாத்திற்கு எதிரான கொடுங்கோலர்கள் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்மானித்து தினம் தினம் அவனை சாகடித்துக் கொண்டிருக்கிறான் 4 வருடங்களாக. ஏரியல் ஷரோன், இது நம்முடைய கண்ணுக்கு முன்னால் உள்ள உதாரணம். ரப்பல் ஆலமீன் அநியாயக்காரர்களுக்கும் ஆணவக்காரர்களுக்கும் என்றைக்குமே சகோதரர்களை நல்ல முடிவை, இறுதி முடிவை கொடுத்தது கிடையாது. இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், நாம் பெற வேண்டிய பாடம் என்னவென்றால், நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக, நல்ல இறுதியான, நல்ல அழகான முடிவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் உலகத்திலே அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்களாக உலகத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி
நபியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையின்படி நாம் வாழ கற்றுக்கொண்டால் சகோதரர்களே, நம்முடைய முடிவை ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக சத்தியமாக நல்ல முடிவாக அமைத்து தருவான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாக்குறுதி. நாம் உலகத்திலே எப்படி வாழ்ந்தோம் என்று அல்லாஹ் பார்ப்பதை விட எப்படி முடித்தோம் நம்முடைய வாழ்க்கை என்பதை தான் அல்லாஹ் பார்க்கின்றான். அதனால்தான் ஒரு மனிதன் உலகத்திலே மிக மிக நல்லவனாக வாழ்ந்து, மிகப்பெரிய தக்வாதாரியாக வாழ்ந்து, மிகப்பெரிய செல்வ சீமானாக வாழ்ந்து, அவன் மரணிக்கும் நேரத்தில் ஒருத்தன் தற்கொலை செய்து தன்னுடைய முடிவை தேடிக்கொள்வானேயானால் அவனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரந்தர நரகம் என்று சொல்கிறார்கள். ஒரு போரிலே ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சஹாபியாக இருந்தவர் போரிலே போர்க்களத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அவர் வாளை ஏந்தி சண்டை போடும் பொழுது ஒரு எதிரியுடைய வாள் பட்டு அவருடைய கை எலும்பு வெட்டப்பட்டு சதை வெட்டப்பட்டு தோளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு தோல் பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது உணர்ச்சியற்று. அந்த மனிதர் அதையும் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே வேகமாக எதிரிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார். ஒரு கட்டத்தில் அந்த தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கை தனக்கு இளைஞராக இருக்கிறது என்பதற்காக அந்த கையை தரையிலே கீழே வைத்து அதற்கு மேல் தன்னுடைய காலை வைத்து இழுத்து அந்த கையை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகின்றார். இவரை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய தியாகம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே. இவர் அல்லவா சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இல்லை, இவர் நரகவாதி என்று சொன்னார்கள். அந்த மனிதரை பார்த்து இவர் நரகவாதி என்று சொன்னார்கள். சிறிது நேரத்தில் சகோதரர்களே, அந்த கை வெட்டுப்பட்ட இடத்தில் ஏற்பட்ட வேதனை தாங்க முடியாமல் எதிரிகளை கொத்திக் கொண்டிருந்த கொதறிக் கொண்டிருந்த அவருடைய அந்த வாள் ஒரு சில மணி நேரங்களிலே அந்த வாளால் தன்னைத்தானே குத்தி தன்னை மாய்த்துக் கொள்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் தான் சொன்னேன் இவர் நரகவாதி என்று. ஆகவே இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்றால் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்ல வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக, அல்லாஹ்வுக்கு உவப்பான வாழ்க்கையாக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்றால் நம்முடைய முடிவை ரப்பல் ஆலமீன் இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல இறுதி முடிவை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கொடுத்துருவானாக. நம்முடைய குடும்பம், கோத்திரத்தார், மனைவி, மக்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், பந்தக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல முடிவை கொடுப்பானாக. அந்த நல்ல முடிவை பெறுவதற்கு தகுதியான மக்களாக நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.